Hello friends, welcome back to Faisal's View. இன்னைக்கு நம்ம வீடியோல Paytm அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமா லோன் எடுக்கிறது எப்படி, அதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ல வெறும் 2 நிமிஷத்துல எப்படி நம்ம லோன் எடுக்கிறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏனா வந்துட்டு ப்ரொசீஜர் வைஸ் ஸ்டெப் வைஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி வந்துட்டு லோனை வந்துட்டு கேன்சல் ஆகாம நம்ம லோன் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே தான், வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கணும். Paytm அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மேட் இன் இந்தியா, அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே செக்யூர்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் மூலிமா எப்படி லோன் எடுக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டேட்டா கொடுத்துருப்பாங்க. நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா Paytm ஓப்பன் பண்ண உடனே Paytmல நிறைய ப்ராசஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் பர்சனல் லோன். இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 நிமிஷத்தில் 3 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 100% பேப்பர்லெஸ் ப்ராசஸ். எதுவுமே வந்துட்டு நீங்கள் எதுவுமே பேப்பரில் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். கொலேட்ரல் ஃபீன் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இஎம்ஐ நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். டென்யூரும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டென்யூரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இத்தனை வருஷத்தில் 5 வருஷத்தில் கட்டுவேன், 6 வருஷத்தில் கட்டுவேன், 7 வருஷத்தில் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே இது பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் டியூரேஷன். அதாவது லோன் அப்ளை பண்ண அப்படின்னா 1 மாதம் கழிச்சு நம்மளுக்கு லோன் வரும், 2 மாதம் கழிச்சு லோன் வருங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் 2 நிமிஷத்தில் ப்ராசஸிங்லாம் முடிஞ்சு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு Paytm உடைய மெயின் அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன்ஸ். அதாவது பெருசாக டாக்குமெண்ட்ஸில் எதுவுமே பெருசாக தேவை கிடையாது. 100% டிஜிட்டல்னு கொடுத்துருக்காங்க. பேப்பரில் நீங்கள் எதுவுமே சைன் பண்ணுறது, பேப்பரில் ஃபில் பண்ணுறது, ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் மூலிமா நான் லோன் எடுத்துட்டேன் அப்படின்னா ஏதாவது கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குமா, ஏதாவது மார்க்கெட்டிங் கால்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமும் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. அதையும் இங்கே உங்களுக்கு வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க. நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க, லோன் வாங்குறீங்க, லோனை திருப்பி கட்டுறீங்க, அவ்வளோதான். வேறு எந்த ப்ராசஸும் உங்களுக்கு தனியாக கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளெக்சிபிளான லோன் டென்யூர் ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது மூலிமா லோன் எடுக்கிறது 10,000 ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து Paytm மூலிமா லோன் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது 24 மணி நேரமும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டீம் வந்துட்டு அவைலபிள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலிமா நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லோன் ப்ராசஸை பற்றியும் டாக்குமெண்ட்ஸை பற்றியும் எல்லாமே நீங்கள் ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். இது ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய லோன் அப்ளிகேஷனில் இந்த ஒரு ஃபெசிலிட்டி கிடையவே கிடையாது. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ளோஸ் எனி டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லோன் எடுத்துட்டீங்க, உங்ககிட்ட வந்துட்டு ஒரு 4-5 இஎம்ஐ கட்டிட்டீங்க, அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பல்கான அமௌண்ட் உங்கள் கையில் இருக்குது, நான் டோட்டலாகவே ஒரே டைமில் கட்டி நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த டைமில் வேணாலும் அதை நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மூலிமா நீங்கள் லோன் ப்ராசஸ் பண்ணி இஎம்ஐ கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்பவுமே சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாமல் 2 நிமிஷத்தில் லோன் கிடைக்கும். இது ப்ராசஸ் என்ன அப்படின்னு ஜென்ரலாக பார்த்துடலாம். அது கடைசியாக நான் உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக உங்களுடைய பேன் நம்பரை போடுறீங்க, எவ்வளோ லோன் வேணும்னு நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, பேக் எண்டில் வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வெரிஃபை பண்ணுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய சாங்ஷனான லோன் அமௌண்ட் வந்துட்டு கிரெடிட் ஆகிடும் 2 நிமிஷத்தில். அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இதை அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த பர்சனல் லோன் ஆப்ஷனை Paytmக்குள்ளே போய் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, நீங்கள் வந்துட்டு சம்பளம் வாங்குறவரா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவராங்கிற டீட்டெயில் கொடுத்துடணும். அதே மாதிரி உங்கள் வீட்டுடைய பின்கோட் டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துடணும். டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க, இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. அதே மாதிரி உங்களோட பேன் நம்பர் பக்காவாக கொடுத்துக்கோங்க. பேன் இல்லாதவங்க பேன் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த அக்ரி பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அக்ரி பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 அக்ரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2யுமே படித்து பாருங்கள். இதுதான் நான் வந்துட்டு எல்லா லோன் வீடியோலையும் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது. ஏன்னா இங்கே தான் நிறைய ஹிட்டனான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் லோன் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் அந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனி நேம், இப்போ நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த கம்பெனி, எவ்வளோ உங்களுடைய இயர்லி இன்கம் அப்படிங்கிறத கொடுத்துடணும். உங்களுடைய வீட்டு அட்ரஸும் கொடுத்துடணும். இந்த லோனை நீங்கள் எதுக்காக வாங்குறீங்க அப்படிங்கிறது, உங்களோட பர்சனல் யூஸ்க்கா இல்லை அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சிக்கா எதுக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நான் சொல்லணும்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் ஒரே டைப்பாக வச்சுக்கோங்க.
இல்லைன்னா கரெக்ட் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இதனால் கூட உங்களுக்கு லோன் கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இதை முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா KYC வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த இடத்துல உங்களோட ஃபோன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களையே செல்ஃபி எடுத்துக்கணும். அந்த செல்ஃபி ஃபோட்டோ தான் அங்கே அப்லோட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது கிளாஸஸ் வியர் பண்ணக்கூடாது, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆளும் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்டும் உங்கள் பின்னாடி இருக்கக்கூடாது, பிளர்ரான ஃபோட்டோ வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய லோன் ப்ராசஸ், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதோட IFSC கோடு, இது எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோன் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத அது கேட்கும். எவ்வளோ டென்யூரில் உங்களால் கட்ட முடியும் அப்படிங்கிறத கேட்கும். இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு, அதாவது KYCயில் டாக்குமெண்ட், உங்களோட பேன் கார்டோடைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமாக அதுதான். அது இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டு சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. கடைசியாக இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 12 மாதம் லோன் எடுக்கிறீங்க, 18 மாதத்துக்கு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய சம்பளத்தை வச்சு அதே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். 12 மாதத்துக்கான EMI எடுத்துக்கோங்க, 18 மாதத்துக்கான EMI எடுத்துக்கோங்கன்னு அதே உங்களுக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேக் எண்டில் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி லோன் வந்துட்டு அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வெறும் 2 நிமிஷத்தில் அந்த அமௌண்ட், சாங்ஷன் ஆன அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். லோன் வந்துட்டு கேன்சல் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்லையும் நேம்ல இருந்து, டேட் ஆஃப் பர்த்லேருந்து எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் இது முக்கியமான காரணத்தினால உங்களுக்கு வந்து லோன் கேன்சல் ஆகலாம். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. டிஸ்க்ளைமர் கடைசியாகவும் சொல்கிறேன், ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் லோன் அப்ளிகேஷனை நாடிப்போங்க. கடைசி ஆப்ஷனாக தான் லோன் அப்ளிகேஷன் இருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.